இன்னைக்கு ரஞ்சனா நாச்சியார் ஹாப்பியா இருக்காங்களா? எந்த பெண்ணுக்கும் வரவே கூடாத கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். பர்சனலி சொல்லணும்னு சொன்னா சௌந்தர்யா, எனக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி. ரொம்ப 1 செகண்ட். My husband is mentally unwell. He is under schizophrenia. He is in a home under medication. ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. அவர் வந்து பல வருஷங்களா இருக்காரு. நான் நடிக்க போகணுன்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணும் நம்மள. நான் தான் சொல்றேன், நான் ஹோம் மேக்கர் ஆகணும்னு நினைச்சேன். இவ்வளோ டிகிரிஸ் படிச்சுக்கிட்டு நான் நடிக்க போகணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஃபீல்டு பற்றியே தப்பாக தான் பேசுவாங்க. என் வீட்டில் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணவும் மாட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றது? எல்லாரும் கேட்குறது உடனே டிவோர்ஸ் பண்ணிடு. சௌந்தர்யா மேம், உங்களுக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் மந்த்லேயே ஐ காட் ப்ரெக்னென்ட். நான் கன்சீவ் ஆகிட்டேன். லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றம் எனக்கு. நான் அப்போ வந்து ஈவன் நான் சூசைடுக்கெலாம் ட்ரை பண்ணப்போ வந்து எனக்கு மைண்டில் வந்து டக்குன்னு ஒரு எனக்கு குழந்தைன்றது என்ன ஹஸ்பண்டையும் சேர்த்து நான் பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வரும்போது ஐ எம் ஓகே. எனக்கு கடவுள் அதை கொடுத்துருக்காரு, இதை நான் ப்ரூவ் பண்ணேன். அப்போ வந்து என் மாமியார் நான் சொன்னேன் உங்ககிட்ட, அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே நான் பார்த்ததில்லை. பட் அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்த்ததே இல்லைங்கிறது இதில் எந்த விதத்தில் நாங்கள் எடுத்துக்கல. நான் எங்கள் அம்மா அப்பாவை கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்கள விட நான் ஒரு படி மேலே தான் அவங்கள வச்சுருந்தேன். பட் காலப்போக்கில் அவங்களே மாறுறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இந்த ஸ்கீசோஃப்ரினியா பேஷண்ட்டை பார்த்து பையன் இப்படி இருக்காருன்றனால அவங்க மனநிலை எப்படி ஆகுதுன்னா, நான் நடிக்க போகிறேன், நான் மேக்கப் போடுறேன், நடிக்க போகிறேன், அந்த மேக்கப் போட வரோம் பார்க்கும்போது அவங்க வாட் தே திங்க் இஸ், பையன் எப்படி இருக்கான், இவன் என்ன மேக்கப் போட்டு எனக்கு டார்ச்சர் கொடுத்து, அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து, இது மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியல அவங்க எனக்கு பண்ணுறது தப்பு. there are so many women விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணம், இந்த திருமணம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அவருடைய நிலைமை இன்னைக்கு என்ன? நம்மளை அந்த சமுதாயம் வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அப்போது நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்காக தான் நான் பாலிடிக்ஸ் வரேன். நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ ஐ வில் நாட் டை. நான் என்னை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். எல்லா ஃபீமேல்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்போம். டுவர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் ஆஃப் மீ டூ அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஒன்று ராங்குன்னா அங்கேயே ஒரு அறை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு வந்து அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஹலோ, வணக்கம் ரஞ்சனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். வெரி நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் அ லாங் டைம். எஸ், உண்மையாலுமே உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கும் மிக சந்தோஷம். அதாவது ஒரு பெரிய ஒரு கம்பேக், நம்ம நினச்சி பார்க்காத ரஞ்சனா இன்னைக்கு வளர்ந்து நிற்கிற மாதிரி. ஐ எம் வெரி ஹாப்பி டு see you. தேங்க்யூ. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் ஆஃப், ரஞ்சனா நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு சர்நேம் இருக்கு இல்லையா, நாச்சியார் அப்படிங்கிறது, அது எப்படி வந்தது? ஏன்னா நிறையா பக்கம் நாச்சியார்னு சர்நேம் ஆட் பண்ணிகிட்டே போகிறான். ஹவு இஸ் ரஞ்சனா நாச்சியார்? ஐ born in ராமநாதபுரம் சமஸ்தானம். எங்கள் அம்மா வந்து ராஜா பாஸ்கர சேதுபதி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவர். சுவாமி விவேகானந்தரை சிகாகோ கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்பினவர். ஸோ அவர் வந்து எங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர். ஸோ அவருக்கு 2 பசங்க, முத்துராமலிங்க சேதுபதி, பாண்டி மகாராஜான்னு சொல்லிட்டு, பாண்டி மகாராஜாவோட வழி வந்த பாக்யராம் துறையோட பேரன் பேத்திங்க தான் நாங்கள்லாம். ஓகே. அதில் வந்து பெண் குழந்தை நான், ஆண் வாரிசு தான் வந்து எங்கள் ஆதித்யா சேதுபதினு நீங்கள் would have seen நிறைய இதில். அவரும் பார்ட்டியில் பிஜேபியில் இருக்கார். ஸோ ஏடிஎம்கேல இருக்கிறாரு நாகேந்திர சேதுபதி. அவங்க வந்து இன்னொரு தாத்தா பசங்க. ஸோ இந்த ஃபேமிலி லைன் வந்து அப்படி தான். இது பெரிய ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வி ஹாவ் ஸோ மெனி பிரான்ச்சஸ். அதனால எல்லாரும் அந்த ஒரு சர்க்கிள் வந்து க்ளோசஸ்ட்டாக இருப்பாங்களா தெரியாது. பட் ஆனால் எவ்ரிபடி நோஸ் யார் இவங்க, என்ன, எப்படி ரிலேட்டட். எனக்காவது ஒரு 30 இயர்ஸ் கழித்து எனக்கு திடீர்னு வந்து நான் உங்களுக்கு சித்தப்பான்னு ஒருத்தர் சொன்னார். இந்த சித்தப்பா எத்தனை வருஷமாக பார்க்குறோம், எங்கே இருந்தார் நம்ம யோசிப்போம்னா, அவ்வளோ பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கடுகு. சூப்பர்.
ஸோ நீங்க ஸ்கூலிங், காலேஜ் எவ்ரிதிங் வாஸ் இன் சென்னை. எல்லாமே கம்ப்ளீட்டா இல்ல சென்னை இல்ல இல்ல பேஸ் இல்ல ஆனீங்க. இல்ல இல்ல இல்ல. நான் வந்து பெரியகுளம். எங்க அப்பா வந்து பெரியகுளத்துல விவசாயம். எங்க அப்பாவோட பூர்வீகம் கம்பத்துக்கு பக்கத்துல நாராயணதேவன்பட்டி. ஸோ நான் படிச்சதெல்லாம் தேனியில அங்க நாடார் ஸ்கூல்ல படிச்சது. 10th 12த்லாம் வரும்போது ஈரோடு, பவானி அந்தியூர் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சேன். அப்புறம் சேலத்துல படிச்சேன். அப்புறம் காலேஜ் வந்துட்டு திருச்சியில படிச்சேன். சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சேன். அண்ட் தென் ஃபைனல் இயர்ல ஐ காட் மேரிட். ஃபைனல் இயர்லயே வந்துட்டு என்ன சொல்றது 21 இயர்ஸ். அப்போ வந்து எனக்கு எங்க வீட்ல 3 பேரு. நான், தம்பி, தங்கச்சி. அப்போ வந்து ஒரு ரூம் தானே இருக்கும். ஒரு ரூம்ல வந்து நாங்க 3 பேரும் ஒரு கபோர்ட்ல ஷேர் பண்ணிட்டு, சண்டை போட்டுட்டு வச்சுட்டு இருக்க பீரியட். அப்போ வந்து எனக்கு தனியா ரூம் வேணும் முதல்ல. அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது உடனே ஓகே. எனக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுங்க. தனியா ஒரு ரூம் வேணும். 21 இயர்ஸ்ல வந்துட்டு நமக்கு மெச்சூரிட்டி அவ்வளோதான் இருந்தது. ஓகே ஒரு பெரிய ஃபேமிலி இது மாரி மாப்பிள்ளை இப்படி சொல்றாங்க அப்படின்னோனே, அந்த ஒரு கனவு இருக்கும்ல. நம்ம தனியா ஒரு ரூமு, நம்ம எப்ப கேட்டாலும் கார்ல எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஹஸ்பண்டு. இவங்களெல்லாம் கெஞ்சிட்டே இருக்கணும். பிரதர்ஸ், சித்தப்பா, அப்பான்னா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, ஏதாவது வாங்கி குடுங்கன்னு கெஞ்சிட்டு எனக்கு அந்த கெஞ்சிட்டே டிபெண்ட் பண்றது புடிக்கல. எனக்குன்னு ஒருத்தவங்க வேணும். அவங்க வந்து நம்மள வெளிய கூட்டி போணும். எனக்குன்னு ஒரு ரூம் வேணும். அந்த மாரி ஒரு 21 இயர்ஸ்ல ஐ ஜஸ்ட் காட் மேரிட். ஜஸ்ட் காட் மேரிட். ஜஸ்ட் காட் மேரிட். சரி. ஃபர்ஸ்ட்டு வந்த வரனவங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்து அரேஞ்ச்டு மேரேஜ். ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. எங்க வீட்ல வந்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு 10 மாப்பிள்ளை பார்த்து அப்படிலாம் கிடையாது. பொண்ணுன்னு பார்த்துட்டாங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிடணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி எங்க ஃபேமிலி. அப்படிலாம் ரொம்ப 10 பேர் பார்க்குறோம். பார்த்துட்டு போறோம். பொண்ணுன்னு பார்த்துட்டா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. ஸோ 21 இயர்ஸ்ல ஐ ஜஸ்ட் காட் மேரிட். 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் டெலிவர்ட் மை ஃபர்ஸ்ட் கிட். சூப்பர். ஓகே. அப்பயே டிகிரியும் முடிச்சுட்டேன். ஸோ அந்த 1 இயர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஃபைனல் இயர் டிகிரியும் முடிச்சுட்டேன். ப்ரெக்னன்சி பீரியட் டெலிவரியும் முடிச்சுட்டேன். அந்த டைம் வேஸ்ட் பண்ணலை நான். அந்த என்னோட ஏஜ் க்ரோ ஆகும்போது குழந்தையும் க்ரோ ஆகுறா, டிகிரியும் வாங்கிடுறேன். ஸோ படித்ததுக்கப்புறம் ஐ டிட் மை எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆமா, தான் மறுபடியும் செகண்ட் டிகிரி ஆமா, படிக்கிறீங்க. ஆமா. கிரேட். படிக்கிறேன். அது படித்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண போலாங்கும்போது, இல்லை இப்போ பிஹெச்டி வேணும். எம்டெக் முடிச்சுட்டு ப்ரொஃபஸராக இது பண்ணுறது பத்தாது. பிஹெச்டி இருந்தால் இன்னும் யூ கேன் ஷைன் வெல்லுன்னு சொன்னாங்க. அப்போது பிஹெச்டி என்னடா இது படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் தென் நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய எனக்கு ஒவ்வொரு இயருக்கும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அது மாதிரி ஒரு வருஷம் ஸ்விம்மிங், ஒரு வருஷம் டிரைவிங், அந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் எனக்கு. ஸோ உங்களுடைய டோட்டல் கிராஜுவேஷன் பிடெக்? பிடெக்ல எம்டெக் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ். ஓகே. ஸோ இதில் டைரக்ட் பிஜி, Direct PG, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ், தென் எம்டெக், அப்புறம் எல்எல்பி ஹானர்ஸ். ஸோ ரைட் நவ் யூ ஆர் அன் அட்வொகேட். ஆமாம். So you have finished your graduation, LLB ஆமா. honors? Yeah. Okay, great. So you are enrolled? ஆமாம். You are enrolled with the Bar Council? எஸ். Great, super. So அப்போ அஃபீஷியலி நாங்கள் இப்போ உங்களை கூப்பிடணும்னா அட்வொகேட் ரஞ்சனா நாச்சியார்னு கூப்பிடணுமா? இப்போ எப்படி இதில் டாக்டர் ஏதாவது ஆட் பண்ணிக்கணுமா? இல்லை அவ்வளோ வேண்டாம். அவ்வளோ வேண்டாம். ஓகே. ஸோ ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது என்னன்னா சேதுபதி அடிகளாருடைய இதுல இருந்து வரும். ஸோ ஆமா. ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கேன். வேலு நாச்சியார் வந்து எங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்துல பிறந்தவங்க. அந்த சமஸ்தானத்துல பிறந்து சிவகங்கைக்கு கல்யாணம் பண்ணி போனவங்க. அதனால தான் ஷி ஹாஸ் ஸ்டாச்சு தேர் இன் சிவகங்கை அரண்மனை. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 21 இயர்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 21 உங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறீங்க. இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்மளோட லைஃப், அதாவது அந்த ஆஃப்டர் 21 டில் திஸ் டேட் வி ஆர் ஆல்வேஸ் கவர்ன். நமக்கு மேலே ஒருத்தர் வந்து கமாண்ட் பண்ணுறாருன்னா நம்ம ஹஸ்பண்டாக தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு மேரிட்டல் லைஃப்பில் இன்னைக்கு ரஞ்சனா நாச்சியார் ஹாப்பியாக இருக்காங்களா? எவ்ரி டே இஸ் பிளஸ்டு சௌந்தர்யா மேம். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நோபடி இஸ் ஹாப்பி இன் வாட் வி லிவ். ஆனால் பட் அந்த லைஃப்பை நம்ம சர்வைவ் பண்ணி ஆகணும்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னு நம்மளுக்கு நாமே முதல்ல சொல்லிக்கிட்டா தான் த நெக்ஸ்ட் டே நம்ம வந்து அதை கோ ஆன் பண்ண முடியும். ஸோ இன் தேட் வே ஐ ஆல்வேஸ் ஃபீல் நான் ஹாப்பியாக இருக்கேன்றதை விட ஐ எம் பிளஸ்ட். என்னை விட எத்தனையோ பேர் வருமானம் இல்லை, அவங்களுக்குன்னு ஏன்
நல்ல கை கால் சுகம் இல்லை, நடக்க முடியல, போகிறதுக்கு ஒரு வண்டி இல்லை, அடுத்த நேரம் உணவு இல்லை, ஒரு தொழில் இல்லை, இப்படி எவ்வளவோ கஷ்டம் அண்டர்கோ பண்ணுறாங்க. அந்த வகையில் நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். நான் கஷ்டம் அனுபவிக்கிறது வந்து எந்த பெண்ணுக்கும் வரவே கூடாத கஷ்டங்கள்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். அது மாதிரி யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப ஐ ப்ரே ஃபார் தேட். நான் பட்ட கஷ்டங்கள் யாருக்குமே வரக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்றதுல எப்போவுமே நான் என்னோட ப்ரேயர்ஸில் வைக்கிறது அது ஒன்று தான். அந்த வே இன் தேட் வே ஐம் பிளெஸ்ட். கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். ஸோ போத் ஆர் ஆன் டு ஸ்கூலிங் அண்ட் காலேஜ். ஆமாம். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் சின்னதாக இருக்கும்போது என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆல்சோ நோ மீ, ஒரு அவுட்டர் லைன் உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு சின்னதாக இருக்கும்போது இவ்வளோ போல்டாக இருந்தேனா, இல்லை என்னன்னு இன்னொருத்தங்களை கேள்வி கேட்பேனா அப்படிங்கிறது கூட யாருமே எங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கும் நம்பாதவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்த சௌந்தர்யாவை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளை செதுக்கி 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 ஒரு ரூடான ஒரு பர்சன் மாத்துச்சு அப்படின்னா என்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் தான். கரெக்ட். ஸோ என்னுடைய ஐ ஹேவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இன் மை லைஃப். நான் படிக்கணும், அதுக்கப்புறம் ஐ ஹாவ் மை சில்ட்ரன் டு டேக் கேர், ஐ ஹாவ் டு பி தி ஏர்னிங் மெம்பர். ஸோ அது எல்லாமே வீடியோ மேனேஜ் பண்ணணும், குழந்தைங்கள மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். ஸோ டூ யூ திங்க், நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் வந்துட்டு இன்னைக்கு ரஞ்சனா நாச்சியார் எல்லாரும் என்னை வெளிப்புறத்துல இருந்து பார்க்குற ஒரு ஹார்ட் டஃப்பான ரஞ்சனா நாச்சியார், யாரையும் மதிக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ரஞ்சனா நாச்சியாரா? ஸோ ரஞ்சனா நாச்சியாருக்குள்ளார எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தையின்மை இருக்கும், ஒரு சின்ன ஒரு குழந்தைத்தனமான ஒரு இது இருக்கும். அது இன்னும் இருக்கா ரஞ்சனா நாச்சியார் கிட்ட, இல்லை அது காணாமல் போயிடுச்சா? ஆக்சுவலி இன்னும் இருக்கான்றத விட அதுதான் என்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லணும். ஓகே. வெளியில் கொடுக்குற பிக்சர்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், என்ன ப்ரெசென்ட் பண்ணுறது, பீயிங் என்னோட நேமில் அந்த ஒரு ஸ்ட்ராங் நேம் எனக்கு அப்படின்றதால அப்படி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியாது. பட் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உன்னை போய் இவ்வளோ இதாக சொல்கிறாங்களே, உன்னை போய் இப்படி அப்படிதான் சொல்லுவாங்க, உனக்கு போய் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே, உன்னை போய் இப்படிலாம் எழுதுறாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஆக்சுவலி வந்து ஐம் ரொம்ப ஃபன் லவ்விங் பர்சன். நான் இருக்கிற இடத்துல கலகலன்னு இருக்கணும், சிரிச்சு உருளணும், அப்படி சிரிப்பு காட்டுவேன். நான் இல்லாட்டி அங்கே சிரிப்பே இருக்காது. நான் போனாதான் அந்த அந்த கேங் வந்து ஃபுல்ஃபில் ஆகுறது என்னோட சிரிப்பால் தான் இருக்கும். நான் தான் ஜோக்ஸ் எல்லாம் இது பண்ணி மிமிக்ரி பண்ணி காட்டுறது. நான் ஃப்ரம் ஸ்கூலிங்லேருந்து சொல்கிறேன். ஓகே. அடுத்த கிளாஸ்க்கு சார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும் பாருங்கள், அந்த 5 மினிட்ஸில் போய் அந்த கெமிஸ்ட்ரி சார் மாதிரி போய் நின்று என்னன்னு சார் பேசுகிற மாதிரியே பேசி காட்டிகிட்டு இருப்பேன். அப்போ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஒரு சின்ன பிரேக்கில் வந்து எல்லாருக்கும் அந்த டயர்ட்னஸ் போகாது, எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. பத்தியா ஜாலியாக ஒரு மிமிக்ரி பண்ணோம் அப்படின்னு. அப்படி வந்து எல்லாரையும் ஒரு அரவணைச்சு ஒரு அன்போட ஒரு ஃபன் லவ்விங் பர்சன். அண்ட் ஆல்சோ ஒரு டுகெதர்னஸ் ரொம்ப விரும்புவேன். நான் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படி தான் இருப்பாங்க. பட் ஆனால் நான் போயிட்டு எவ்ரி வீக் ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவேன், எவ்ரி வீக் ஒரு ரூஃப் டாப் டின்னர் ஒன்று. எல்லோரும் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்களோ சும்மா பெருசாக அதுக்காக என்ன இருக்கோ அவங்கவுங்க எடுத்துகிட்டு வாங்க, எல்லோரும் ஷேர் பண்ணி அவங்கவுங்க பெட்ஸ் கூட வாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறது, எல்லாருக்கும் என்ன தேவைன்னு உட்காந்து டிஸ்கஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஐ ஹவ் டன் மெனி. அந்த நான் இருக்க இடத்துல இருக்கவங்க, என்னை சார்ந்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது நம்மளை சொல்கிறது வந்து அவ்வளோ இதாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐம் அ ஃபன் லவ்விங் பர்சன். இன்ஃபேக்ட் என்னை ஸ்கூலில் காலேஜ்லலாம் நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு அட்வொகேட் ஆகணும், நீங்கள் படித்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆகணும், எதுவுமே கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு பிகம் ஹோம் மேக்கர்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் நல்லா படிப்பேன் நான். என்ன ஹோம் மேக்கரா ஏன் உனக்கு எய்மே இல்லையா, ஹோம் மேக்கரா அப்படிம்பாங்க. ஹோம் மேக்கர் இஸ் அ டஃப் ஜாப். எல்லாரும் மேலே வரணும் என் கூட இருக்கவங்க, அதுக்கு நான் உறுதுணையாக இருக்கணுன்றது தான் என்னோட எய்மே. என் ஹஸ்பண்ட் வந்து சம்பாரிச்சிட்டு வரணும், அவரோட சக்ஸஸ்க்கு பின்னாடி நான் இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுக்குறது, ஹெல்த்தை பார்த்துக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸஸை பார்த்துக்கிறது, வீடை நீட்டாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவைங்கிற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும். குழந்தைங்க வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணுன்ற மாதிரியான ஒரு பர்சன் நான். பட் ஆனால் லைஃப் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் லைஃப் ஒன்று நமக்கு கற்றுக் கொடுக்கும். கண்டிப்பாக இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிளான்ஸ். ஆமாம், அப்படி தான் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி லைஃப் வந்து என்னோட பர்சனலி சொல்லணும்னு சொன்னால் சௌந்தர்யா, எனக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி.
ரொம்ப மனசு Why all this, Ranjana? சரி உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஆஃப்டர் ஐ காட் இன்டு மேரேஜ் 21 இயர்ஸில் கல்யாணம் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு கல்யாண வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ரொம்ப ஒரு பிளஸ்டு வாழ்க்கை தான் வாழ்கிறேன்னா ஓகே ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹாவ். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு மாமியார் மாமனார் யாருக்குமே உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாமியார் மாமனார், அந்த மாதிரி ஒரு நாத்தனார், அப்படி ஒரு ஃபேமிலி எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அஹ் ஏன்னா எனக்கு நானும் ஐ எம் வெரி ஹம்பிள் டு தெம். அவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி டைப் நான். அது ஒன் சைடடாக இல்லாமல் டபுள் சைடடாக இருந்தது. அது வர்றவங்கலாம் கேட்பாங்க, இது என்ன நீங்கள் அவளுக்கு வேணுன்றது என்னன்னு பார்த்து பார்த்து செய்கிறீங்க, அவள் என்னடானா உங்களுக்கு என்னன்னா உடனே ஃபோன் வந்தால் கூட அவங்க ஃபோன் வந்தால் எந்திரிச்சு நின்று நான் பேசுவேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டேன், என்ன மாமியார் ஃபோன் பண்ணால் உடனே எந்திரிச்சு நின்று பேசுகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ காலப்போக்கில் வந்துட்டு இந்த சமுதாயம் நம்ம எப்படி ஆக்கிருச்சுன்னு சொன்னால் சௌந்தர்யா மேம் உங்களுக்கு தெரியும். ஐ ஹவ் ஃபேஸ்டு நிறைய எனக்கு வந்து மை ஹஸ்பண்ட் இஸ் மென்டலி அன்வெல். அவர் ஹீஸ் அண்டர் ஸ்கீசோஃபீனியா, ஹீஸ் இன் அ ஹோம், ஹீஸ் அண்டர் மெடிகேஷன், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். அவர் வந்து பல வருஷங்களாக இருக்கார். ஒரு இப்போவும் ஆமாம் இப்போ ஒரு 10 இயர்ஸாகவே ஹீஸ் அண்டர் மெடிகேஷன், ஒரு ஹோமில் இருக்கார். ஐ டேக் கேர் ஆஃப் ஹிம். வாரத்தில் ஒரு நாள் போய் பார்க்க, ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸோ இல்லை எனக்கு அது நல்லது கெட்டதுக்கு கூட்டிகிட்டு வர்றது, வந்து வீட்டில் 1 வீக் வச்சு பார்த்துக்கிறது, ஐ டேக் கேர் ஆஃப் ஹிம். இப்படிலாம் இருக்குது. பட் ஆனால் இந்த அவரோட இந்த கண்டிஷன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து நான் நடிக்க போகணுன்றது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணும் நம்மளை. சில நேரங்களில் நம்மளை இதுக்கு போகணும்னு நான் நினச்சிருக்கவே மாட்டேன். நான் தான் சொல்கிறேன், நான் ஹோம் மேக்கர் ஆகணும்னு நினச்சேன். இவ்வளோ டிகிரிஸ் படிச்சுக்கிட்டு நான் நடிக்க போகணுன்ற அவசியமே இல்லை. பட் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு கட்டாயம் ஏற்படுது. நான் வந்து குழந்தையும் பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும். அப்போ 30 டேஸ் வேலைக்கு என்னால் போக முடியாது. ஏன்னா குழந்தை, கை குழந்தை. அப்போது நான் ஒரு 4 நாள் 5 நாள் வேலைக்கு போனாலே, ஷூட்டிங் போனாலே அந்த 1 மந்த் சேலரியை அந்த 4 நாளில் நான் சம்பாரிச்சிடுவேன். ஸோ ஐ தாட் திஸ் இஸ் பெட்டர். என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபஷன் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால ஐ கெட் இன் டு ஆக்டிங். எனக்கு ஆக்டிங் வந்து எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. இத்தனைக்கும் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லாரும் சினிமாவில் இருக்கவங்க இருந்தாலும் அப்படி நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அப்படிலாம் நினச்சி பார்த்துருந்தோன்னா நம்ம யங்காக இருக்கும்போதே வந்திருக்கணும். கல்யாணம் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக வேறு சான்சஸ் நிறைய யங்காக இருக்கும்போது கிடச்சிருக்கும். அது மாதிரிலாம் இல்லை. கல்யாணம் ஆகி 2 குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் தான் நான் நடிக்க வரேன். ஓகே. ஸோ என்ன ஏஜ்ல நீங்க ஆக்டிங்க்கு வரீங்க? 30, ஸோ 32. நீங்க ஹேவ் யூ பிளேட் எனி லீட் ரோல்? லீட் ரோலாக நான் எல்லாத்துலேயுமே கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல ரோலில் நல்ல பேனர் மூவிஸில் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. எனக்கு வந்து டக்குன்னு இம்மிடியேட்டாக ஒரு 4-5 நாள் நான் வேலை பார்த்தா போதும், அடுத்த ஒரு 20 நாளைக்கு நான் குழந்தைய பார்த்துக்கலாம். அதுக்காக நான் சர்வைவலுக்காக நான் வந்து ஆக்டிங் வரேன். ஆக்டிங் வந்து பெரிய சேலஞ்சு. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு பற்றியே தப்பாக தான் பேசுவாங்க. என் வீட்டில் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. இது மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணவும் மாட்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு வேறு வழி இல்லை, ஃபேமிலியை எதுக்க வேண்டியது வருது. நீங்க நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சினிமாக்காக நான் என்னோட ஃபேமிலி லைஃப்பை தியாகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, யூ ஹவ் கம் வித் வெரி ஆர்த்தோடாக்ஸ். நாங்க வந்துட்டு காலகாலமா ரொம்ப பாரம்பரியமா எங்களோட எல்லா கல்ச்சரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. சினிமா அப்படிங்கிறது சராசரியான ஒரு சிவிலியன்ஸ் கூட ஏத்துக்காத ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி தான் வெளியே ஒரு தோற்றம் அப்படிதான் இருக்கு. இந்த சினிமானால உங்களுடைய தனிப்பட்ட ஃபேமிலி லைஃப் பாதிச்சிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா. அப்படின்னா ட்ரூ. அது நான் தியாகம் பண்ணினேன் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா அது நான் தியாகம்ன்றது நானே விரும்பி பண்ணுறது. இது தியாகம் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் தியாகம்ன்ற அளவுக்கு இல்லை. நான் இழந்துட்டேன். நான் சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் வருது எனக்கு. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேலைக்கு போகணுன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. வீட்டிலே இருந்து இது பண்ணுறேனாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ மந்த்லி ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது மை ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ அன்வெல். நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் நீ உடனே ஏன் டிவோர்ஸ்க்கு பண்ணலை? எல்லாரும் கேட்குறது, உடனே டிவோர்ஸ் பண்ணிவிடு. சௌந்தர்யா மேம் உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட் மந்த்லேயே ஐ காட் ப்ரெக்னென்ட். நான் கன்சீவ் ஆகிட்டேன். அப்போது எனக்கு வந்து ஈவன் அந்த டைமில் நான் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றம் எனக்கு.
நான் அப்போ வந்து ஈவன் நான் சூசைடுக்கெலாம் ட்ரை பண்ணப்போ அப்போ வந்து எனக்கு மைண்டில் வந்து டக்குன்னு ஒரு இது வேணாம், நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம், நம்ம குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்காக நம்ம வாழணும், இப்படிலாம் நம்ம யோசித்து நம்ம வந்து அந்த லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போவோம். ஏன்னா ஐ கம்பேர் மை ஹஸ்பண்ட் வித் அதர் மென். நிறைய பேர் குடிச்சிட்டு அடிப்பாங்க, அஃபேர் வித் ஸோ மெனி விமன், அப்படிலாம் இல்லாமல் ஹீ இஸ் அ பேஷண்ட். அதை யோசித்து பார்க்கும்போது ஓகே, கடவுள் வந்து எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. என் கிளாஸில் எனக்கு டஃப்பான கொஷினை என்னோட டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட தான் கேட்பாங்க. ஒரு டஃப்பான கொஷினை வந்து என்கிட்ட கேட்பாங்க. அது வந்து மற்றவங்க இவங்களை கேட்கலாம், அவங்கள கேட்கலாம், ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும்னு தெரிஞ்சு தான் என்கிட்ட கேட்பாங்க. அந்த இடத்துல நான் என்னை வச்சு பார்த்துக்கிட்டேன். கடவுள் எனக்கு ஒரு டஃப் லைஃப்பை கொடுக்குறாருன்னா இந்த லைஃப்பை இவளால் ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கையை கடவுள் என் மேலே வச்சுருக்காரு. அதனால தான் இதை எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு கடவுளோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இந்த பிறவியில் நான் இந்த கடவுள் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பர்பஸ். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இவங்கள பார்க்குற ஒரு கடமை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னு நினச்சி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். அதனால வந்து அண்ட் ஹீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்ததே கிடையாது. தூங்குனா எழுப்ப மாட்டாங்க, காஃபி வேணும் போட்டுவான்னு கேட்க மாட்டாங்க, ஒரு காஃபி கிடைக்குமா இப்படிலாம் வந்து கேட்குறவங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்லேயே வந்து காஃபி போடுப்போ இப்படிலாம் பேசுகிறவங்கள தான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவே அப்படி தான் கேட்பாரு, காஃபி கொண்டாப்போ இப்படிலாம் கேட்பாங்க. ஆனால் ரொம்ப ஹம்பிளாக ஒரு காஃபி கிடைக்குமா இப்படிலாம் கேட்குறவங்கள வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஹீ இஸ் அ பேஷண்ட்டுன்றதுக்காக வந்து எனக்கு அந்த லைஃப்பை த்ரோ பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டு குவிட் அண்ட் கோ அவுட், எனக்கு வந்து ப்ளஷர்ஸ் இல்லை இந்த லைஃப்பில் அப்படின்றதுக்காக ஐ வாண்ட் டு குவிட்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு அந்த குழந்தைய கடவுள் கொடுத்துட்டாரு. லைஃப் வந்து என் குழந்தைக்காக, எனக்கு குழந்தைன்றது என் ஹஸ்பண்டையும் சேர்த்து நான் பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வரும்போது ஐ எம் ஓகே. எனக்கு கடவுள் அது கொடுத்துருக்காரு, இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐம் கோயிங் ஹெட். இதில் வந்து என்னென்னா அவருக்கு முடியல, இப்படி இருக்க கண்டிஷன்ஸு உங்களுக்கு தெரியும், ஸ்கீசோஃபினியா பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அப்போ வந்து என் மாமனார் மாமியார் நான் சொன்னேன் உங்ககிட்ட, அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே நான் பார்த்ததில்ல. பட் அதாவது 2 விதத்துலயும் எடுத்துக்கலாம். நல்ல விதத்துலயும் எடுத்துக்கலாம், ஆர் அந்த வர்ஸ்ட் ஃபேஸ்லயும் அந்த மாதிரி ஆட்கள் நான் பார்த்ததே இல்லைங்கிறதுக்கு. ஆமாம், இதுல எந்த விதத்துல நாங்க இல்லை எடுத்துக்கலாம்? அதான் சொல்கிறேன், நல்ல விதத்தில் எடுத்துக்கோங்க. நல்ல விதத்துல அவங்கள மாதிரி ஒரு பர்சன்ஸு நான் எங்கள் அம்மா அப்பாவை கூட நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்கள விட நான் ஒரு படி மேலே தான் அவங்கள வச்சுருந்தேன். பட் காலப்போக்கில் அவங்களே மாறுறாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இந்த ஸ்கீசோஃபினியா பேஷண்ட்டை பார்த்து 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 அவர் பையன் இப்படி இருக்காருன்றனால அவங்க மனநிலை எப்படி ஆகுதுன்னா, நான் நடிக்க போகிறேன், நான் மேக்கப் போடுறேன், நடிக்க போகிறேன், அந்த மேக்கப்போட போகிறோம் வரோம் பார்க்கும்போது அவங்க வாட் தே திங்க் இஸ் பையன் இப்படி இருக்கான், இவன் என்ன மேக்கப் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு நடிக்க போகிறா வரா, நகையை போட்டுக்கிறா போகிறா வரா, அசிஸ்டண்ட் வர்றாங்க இப்படி போகிறாங்க, கொடையை பிடிச்சிட்டு நடிக்க, ஃபேன்ஸு இவளுக்கு பேர், இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பையன் மேலே அக்கறை இல்லையோன்ற எண்ணம் வரும். அப்போ அவங்களுக்கு என் மேலே ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பு வருது. நான் பண்ணுற விஷயம் எதுவுமே பிடிக்கல, நடிக்கிறது பிடிக்கல, நான் வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, வீட்டில் ஆகிற எக்ஸ்பென்சஸ் பிடிக்கல, நாங்கள் இருக்கக்கூடாது எதுக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு வேறு வேறு மாதிரி ஏஜஸ் அவங்களுக்கும் ஆகுது. 70க்கு மேலே ஆகும்போது ஆப்வியஸாக எல்லாருமே வந்து நல்லா இருக்கிறவங்க கூட 70க்கு மேலே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்களோட இதெல்லாம் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஏஜஸ் ஆகும்போது அவங்க வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் எனக்கு பயங்கர டார்ச்சர்ஸ் ஆகுது. அது எனக்கு டார்ச்சர் கொடுத்து, அதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் கொடுத்து, இது மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியல அவங்க எனக்கு பண்ணுறது தப்பு. தெர் ஆர் ஸோ மெனி விமென் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ணேன். பிகாஸ் ஐ எம் அ பர்சன் ஜஸ்ட் லைக் தட், யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். போய் அவங்கக்கிட்ட ஹம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் நினச்சா நான் இப்படி கூட பண்ணலாம், பட் எனக்கு வந்து நான் ஒரு டெடிக்கேட்டடாக நான் வந்து இந்த லைஃப்பை வந்து நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் இன்னும் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ கூட அவங்க தே நாட் ரெடி டு அக்செப்ட். இந்த சினிமா இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் பிடிக்கல. ஸோ ஒவ்வொன்றா அவங்க வந்து க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன பண்ணாலும் அதை ஒரு ராங் அதில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேகசின்ஸில் இதில் கிசு இதில் தப்பாக எழுதா இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்கள பாதிக்குது. ஏன்னா சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கங்கும்போது என்னை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸு அப்பா சைடு அம்மா சைடுன்னு எல்லாருமே வந்து சினிமா அப்படின்றத எல்லாரும் வெறுக்கிறவங்க.
ஸோ எல்லாருமே சொன்னது சினிமாக்குள்ளே போயிட்ட அப்படின்றதுனாலேயே வந்து இந்த ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்ஸு இது எதுக்குமே நான் என்னை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க மாட்டாங்க, எதுக்குமே இன்விடேஷன் இருக்காது, அப்படியே என்னை வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணாங்க எல்லா இதுலேயும். பட் ஓகே, நானே எனக்கு தட்டி கொடுத்துக்கிட்டேன். ஓகே, சொந்த சித்தப்பா பிள்ளைங்க கல்யாணம், மாமா பிள்ளைங்க கல்யாணம் எதுக்குமே போக முடியல. பட் ஓகே, கடவுள் எனக்கு வேற ஏதோ பர்பஸ் வச்சுருக்காரு. கண்டிப்பாக. அதனால வந்து நான் அதை ஒரு நாளைக்கு ஒரி பண்ணுவோமா, அவங்க லைஃப் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. நான் ஏன் இதுக்கு போக முடியல, இது இவங்க நம்மக்கிட்ட பேசலை, இப்படிலாம் வருத்தப்படணும். நம்ம வருத்தப்பட்டுட்டே இருந்தால் நம்ம வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கணும். அடுத்து நம்ம குழந்தைங்கள சந்தோஷமாக வளர்க்கணும்னு நினச்சா அது பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ நான் ஓகேன்ட்டு அதை அப்படியே லைஃப் அப்படியே கொண்டு போகிறேன். பட் அதுக்கப்புறமா அவங்களோட ஒர்ஸ்ட் சினாரியோலாம் நம்ம பார்க்க வேண்டியது வருது. நீங்கள் நிறைய மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு தனியாக வாழ்கிற ஒரு விமன், என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. லைக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் இருப்பார், எங்களுக்கு யாருமே இல்லை, என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கள் அம்மா வீடு மட்டும்தான், எங்களுக்கு வேறு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு இவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி யாருமே இல்லாமலாம் ஆயிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது சொசைட்டியில் வந்து நம்மளை பேசுகிறது வந்து இயற்கை தான். ஏன்னா இன்டூ சினிமா, இன்டூ பாலிடிக்ஸுங்கும்போது நம்மளை பார்க்கும்போது அந்த ஒரு ரக்கட் லுக் வந்துடுது அவங்களுக்கு. ஸோ வந்து அவங்க எல்லாருமே நம்மளை என்ன நினைப்பாங்கன்னா, இது கொஞ்சம் கராரானது, இது கொஞ்சம் மோசமானது, இது கொஞ்சம் வேறு மாதிரி, இப்படிலாம் வந்து பேசுகிறது வந்து இயற்கை. பட் அவங்களுக்குலாம் நான் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க விரும்பலை. நான் இப்படி தான், எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஒரு என்னோட பிள்ளைங்க, எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு இவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இவங்க எனக்காக எதனாச்சும் ஒன்றுன்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்தால் போதும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு, வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. இப்போது இந்த 21 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி 10 வருஷம் யோர் ஹஸ்பண்ட் இஸ் பீயிங் அன்வெல். அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஃபிசிக்கலி, மென்டலி. பட் ஸ்டில் இந்த கல்யாணம், இந்த திருமணம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூ பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் பீயிங் அ விமன், நான் வேணும்னா அவரை ஒரு ஹோமில் தான் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அவருக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் கூட நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அவருடைய நிலைமை இன்னைக்கு என்ன? நான் பண்ணலைன்னா மேபி அவங்க வீட்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபோன் பண்ணி கூட என்னன்னு கேட்க மாட்றாங்க. சரிக்கல. எப்படி இருக்காருன்னு அட்லீஸ்ட் என் மேலே தான் கோவம். அவர் எப்படி இருக்காருன்னு கேட்கலாம், அவங்க போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு வெறுப்பு வருமானு எனக்கு தெரியல. பிள்ளை மேலே எதுக்கு கோவம் வரணும்? எல்லாருமே கேட்பாங்க, கோர்ட்டில் கேட்குறாங்க, கேசஸ் நடக்கும்போது கேட்குறாங்க. கோர்ட்டில் கூட நான் ஜட்ஜுக்கிட்ட சொல்லும்போது அவங்க தே ஆர் குட் பீப்புள். ஜட்ஜுக்கிட்டே சொன்னது நான் தான் சொன்னேன், தே ஆர் குட் பீப்புள். அவங்க இப்படி மனநிலையில் இருக்கனால அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு நான் சொல்ல, அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலே த ஃபேமிலி வில் பி குட். அவங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் வேணும் முதல்ல, அப்படி தான் நான் கேட்டிருக்கேன். பட் எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு நீ இவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லணும், உன்னை இவ்வளோ பண்ணிட்டாங்க, நீ பழி வாங்கணும், நீ இப்படி பண்ணணும். நிறைய பேர் எனக்கு சொல்லி கொடுக்குறவங்கலாம் சொல்லி கொடுத்தாங்க, நீ பழி வாங்கணும், இவங்கள விடக்கூடாது. அப்படி நான் நினைக்கவே இல்லை, சத்தியமாக நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு அவங்களோட பேசிக் நேச்சர் ஆஃப் ஹியூமன் பீயிங் தெரியும். அவங்க அப்படி கிடையவே கிடையாது. நான் அவங்கள சார்ந்தவங்ககிட்டையும் நான் அதை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு த்ரூ திஸ் மீடியா நான் சொல்கிறதையும் நான் சொல்கிறேன், தே ஆர் நாட் தேட். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தினம் நான் கும்பிடலாம், அந்த மாதிரி பர்சன்ஸ். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி யாருக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. அந்த ஃபேமிலியே வந்து இந்த தப்பாக எழுதுகிறாங்க பாருங்கள் மேகசின்ஸில், இதனால வந்து எங்கள் ஃபேமிலி பிரேக் ஆச்சு. ஸோ அது வந்து இன்னொரு மற்ற பெண்களுக்கெலாம் நடக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதனால் எனக்கு கோவம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜூலிலாம் எடுத்துக்கோங்களேன். ஜூலி வந்து இப்போ ரொம்ப இது பண்ணி எழுதுறாங்க, கிட்னி திருடி அப்படி ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ நான் அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு பேசினேன். அப்போ அக்கா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணட்டும், என் ஹஸ்பண்ட் எனக்கு துணையாக நிற்கிறாரு, என் ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, பட் என் ஹஸ்பண்ட் எனக்கு துணையாக இருக்காரு. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு பொண்ணுக்கு யாராவது ஒருத்தர் இப்படி நிற்கிறாங்களேன்னு நினச்சேன். ஆனால் ஹவு லாங்? ஒரு பிரச்சனைக்கு நிற்பாங்க. எனக்கும் வந்து ஒரு பிரச்சனைக்கு நின்னாங்க, 2 பிரச்சனைக்கு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தராக போயிடுவாங்க. கண்டிப்பாக
அது ஒரு பொண்ணு ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்க. அது வந்து எந்த பொண்ணுக்கும் இதை பண்ணாதீங்க. ஒருத்தரை வந்து பற்றி தெரியாமல் அவங்க பர்சனல் லைஃப் என்ன, அவங்க ஒரு பார்ட்டியில் இருக்கோம், இந்த பார்ட்டிக்கு ஏன் நான் வந்து ஒரு பார்ட்டியில் வேலை பார்க்கணும் சொல்லுங்கள்? சொல்லுங்கள் சௌந்தர்யா மேம், நீங்களே சொல்லுங்கள். எனி பார்ட்டி இட் இஸ் எடுத்துக்கோங்களேன். நம்ம இத்தனை டிகிரி படிச்சிருக்கோம், நம்ம போய் ஒரு கம்பெனியில் ஒரு கம்பெனி லாயராக உட்காந்துடலாம். கண்டிப்பாக ஏசி ரூமில் உட்காந்துட்டு நல்லா மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு அழகாக கூலாக நம்மளால் இருக்க முடியாதா? இல்லை கேசஸ் வெளியிலேருந்து ஒரு ஃப்ரீலான்சிங்காக பார்த்துட்டு நம்மளால் இருக்க முடியாதா? இல்லை ஆக்டிங்க்கு மட்டும் போயிட்டு ஒரு 10 நாள் நடிச்சுட்டு 20 நாள் நல்லா படுத்து அந்த காசை வச்சு தூங்க முடியாதா? கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு வர்றது வந்து இட்ஸ் அ பர்பஸ். நம்மளை அந்த சமுதாயம் வந்து நம்மளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு. அப்போது நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய கட்டாயத்துக்காக தான் நான் பாலிடிக்ஸ் வரேன். நான் என்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும். புரியுதா உங்களுக்கு? இந்த சமுதாயம் என்னை இழுத்துட்டு வருது பாலிடிக்ஸ்க்கு. நானாக விரும்பி வரல. ஐ வாண்ட் டு பிகம் அ ஹோம் மேக்கர். நான் வெறுமனே வேலைக்காக நான் வந்து நடிக்க வரேன், அவ்வளோதான். அதுலேருந்து இதில் கொண்டு வந்து அதை இப்படி எழுதுனீங்க, அதை அப்படி எழுதுனீங்க. ஓகே, ஐ வாண்ட் டு ப்ரூவ். இப்படி ஒன்று எழுதுறீங்களா, இப்படி பண்ணுறீங்களா, என்ன நான் இதுலேருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு வெளியில் வர்றது தான் நம்ம. வெளியே வந்து ஒவ்வொரு இடத்துல அடி வாங்குறோமா, அந்த அடியில் அதுலேருந்து மீண்டு வருவேன். அடுத்து வேற ஒரு வெர்ஷன் எடுப்பேன். இதுலேருந்து மீண்டு அதுலேருந்து வேற ஒரு வெர்ஷன் எடுப்பேன். ஸோ ஐ வில் நாட் டை. கரெக்ட். நான் என்ன ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். நீங்கள் கூட கேட்டீங்க என்ன போராளி. பார்ட்டி சேஞ்சஸ் அது இதெல்லாம். அந்த பார்ட்டி சேஞ்சஸ்லாம் வந்து எனக்கு ஒரு கெட்ட பேர் வேணால் வரும், இவங்களா பார்ட்டியில் ஒரு பார்ட்டியில் இருக்க மாட்டாங்க அப்படி. ஆனால் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தேன், ஒரு கொள்கையை எதிர்த்து நான் வெளியில் வந்தேன். ஆனால் டிவிக்கிலேருந்து வெளியில் வந்தது என் தன்மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக வெளியே வந்தேன். அதனால் தேர் இஸ் நோ ரிக்ரெட். ஓகே, நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம தன்மானத்தை இழந்துடக்கூடாது. அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிடக்கூடாது. அதை நான் அப்படி ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா உள்ளே இருக்கு ஒவ்வொருத்தர் பண்ணுறதுமே தப்பாக இருக்கே. யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்துல ஆரம்பத்துலேருந்து எல்லாமே தப்பாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணது, நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு தப்புக்கு துணை போகலை, மொத்த தமிழ்நாட்டை குழியில் போடுறதுக்கு நானும் சேர்ந்து வந்து ஒரு பிளான் பண்ண மாதிரி. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கொண்டு வராங்க. ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு பூஸ்ட் பண்ணி விடுங்க, அரசியல் படுத்துறீங்க, ஓகே, அது நல்ல விதத்தில் இருக்கணும். பட் நீங்களே பார்க்குறீங்க சோஷியல் இதில் எல்லாத்தையும், சோஷியல் மீடியாவில் எல்லாரும் கரெக்டாக பேசுகிறாங்களா? கிடையாது. யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்காங்க? வெறித்தனமாக இருக்காங்க. பெண்களே வந்து கம்பிக்கு கீழேலாம் குனிஞ்சு ஓடுறாங்க. அபார்ஷன் ஆனால் பரவாயில்ல, இன்னொரு குழந்தை பெற்றுப்பேன்றாங்க. எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது எனக்கு. எப்படி இப்படி இருக்க முடியும்? ஃபேன் இருக்க வேண்டிதான். ஒரு சினிமா பாருங்கள், அவர் அவ்வளோதான், அவர் டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பார். நம்ம லைஃபுக்கு வந்து நிற்பாரா? நம்ம குழந்தைக்கு ஒன்றுனா இந்த மாதிரி நிற்பாரா? நிற்கணுன்னு தான் வராரு, நிற்கணுன்னு தான் நின்னாரா? கரூரில் நின்னாரா? வேறு எதுக்காவது நின்னாரா? இந்த பிரச்சாரத்துக்கு இது சொன்னார், பிரச்சாரம் டேட் கொடுத்த உடனே வந்து பாருங்கள் அப்படி வந்து நிற்க போகிறோன்னு. இந்த ஒரு வாரம் ஆச்சு போய் மும்பையில் வளைகாப்புக்கு போய் நிற்கிறாரு. ஸோ நோ ரெஸ்பான்சிபிள். ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் லீடர் விஜய். அதை வந்து ஏற்றுட்டு அங்கே அதை பார்த்துக்கிட்டே கூட இருக்கக்கூடாது. புரியுது. இப்போ நீங்க சொன்னீங்க சினிமாக்கு நான் வந்துட்டு குழந்தை பிறந்து அதுக்கப்புறமா அதாவது 21 வயசுல கல்யாணம் பண்ணேன். ஆஃப்டர் 21 வந்துட்டு நான் ஐ டிட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் நான் படிக்கும் போதே 2 குழந்தைங்க என் கையில் இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, அம்மா சைடும் சப்போர்ட் இல்லை, என்னோட இன்லா சைட்லையும் சப்போர்ட் இல்லை. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு ஐ வாஸ் இன் டு சினிமா. இப்போ நிறையா பேர் எதிர்க்கிறது சினிமா, நார்மல் ஒரு சிவிலியன்ஸ். இதில் நீங்கள் ஏதாவது பர்சனலாக, எல்லா ஃபீமேல்ஸுமே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட நோக்கம் டுவர்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் ஆஃப் மீ டூ அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப பரவலாக பேசப்பட்டது ஒரு டைமில், அந்த மீ டூ அப்படிங்கிற அந்த ஃபேஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீ டூ மூமெண்ட்டில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம இந்த ஆளை பற்றி இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நடக்காத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா எத்தனையோ இடத்துல நடக்குது. ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஓகே, ஒரே ஃபீமேல் 10 கம்ப்ளைண்ட் கொடுத்தா இதுக்கு வேறு வேலை இல்லைம்பாங்க. அப்படி தான் நான் சொல்லுவோம் நம்ம சமுதாயம். இவளுக்கு வேறு வேலை இல்லை, எவனை பார்த்தாலும் எவனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பா, இவ மேலே ஏதோ தப்பு இருக்குது, இப்படிலாம் பேசுவாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒன்று ராங்குன்னா அங்கேயே ஒரு அறை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு வந்து இந்த மீட்டோ மூமெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. போய் நின்று ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்தமா ஒரே அடி. நான் அப்படி தான் நம்மளை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பிரச்சனை அவ்வளோ இருக்கும் நமக்கு. நம்மளை ஒவ்வொரு பக்கம் இருந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ஒருத்தர் சொரிஞ்சா எப்படி இருக்கும்? கரெக்ட். அப்போ டப்புன்னு அந்த சொரியவங்க மேலே கோவம் வந்து ஒரு அடி விடுவோம்ல, அப்படி தான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால டீல் பண்ணியிருக்கேன். ஸோ மெனி பீப்புள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்படி அப்ரோச் பண்ணுறவங்க கிட்ட நம்ம பேசினதாகட்டும், நிறைய பார்ப்போம். சினிமான்னு வரும்போது நிறைய அந்த மாதிரி நடக்கும். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.